சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது தமிழக அரசு. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர், விவரங்களை சொல்லுங்கள். கடந்த 6 நாட்களாக சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரினுடைய தனி செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சந்திரமோகன் அந்த அழைப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய SSCA-வினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராபர்ட் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தற்போது போராட்ட களத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது 16 ஆண்டுகளாக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 311 என்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த விடுமுறை காலங்களில் எல்லாம் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். அந்த வகையில் தான் கடந்த 6 தினங்களாக என்னுடன் சேர்த்து 6 தினங்களாக அவருடைய போராட்டங்கள் என்பது பல்வேறு பொது இடங்களில் நடைபெற்றது. அதன் பிறகு தமிழக அரசு சார்பில் முறையான பேச்சுவார்த்தை அழைக்கப்படவில்லை எனவும் தங்களுக்கு போராடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை எனவும் கூறி அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார்கள். முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆகியோருடைய குழு தற்போது அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. SSCA-வினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராபர்ட் மற்றும் அவருடன் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தற்போது தலைமைச் செயலகம் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். நன்றி பாண்டியராஜன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.